வர்ற கொஞ்ச நாள் வாழ்ற ஒரு பூமியில் ஒரு அலைவரிச்சு பயணம் பண்ணுற நீ வந்து உன்னையே வந்து பிரபலப்படுத்துறதுக்கும் நீ வந்து இதாகிறதுக்கு நீ இதுக்கு உதயமாகலையே. நீ உதயம் இந்த பூமியில் அவதரிக்க வைக்கிறது இருக்கு இந்த மக்களுக்காக. அந்த மக்களுக்காக நீ என்ன செஞ்ச? இந்த கேள்வி இந்த பரதேசிக்கு உண்டு. மற்றவன் எவன் கேட்கறானா கேட்கல, நான் கேட்பேன். புரியுதுங்களா? அப்ப நீ எல்லாம் வந்து உன்னையே நான் நேசிச்சு என்ன செய்ய போறேன்? புரியுதா? உனக்கு சுயநலம். நீ மனுஷன் தான் சுயநலமா இருக்கான, நீ கூட சுயநலமா தானே போயிருக்க. நான் பிரபலமாகணும், நான் நல்லா வெளிச்சத்துக்கு வரணும், இந்த இதை பண்ணுனேன் அதை பண்ணுனேன், நான் அந்த வித்தையை காமிச்சேன் அப்படிங்கிறதுலாம் வந்து வித்தை யாருக்கு வேணும்? அந்த நீ வித்தை காமிச்சிருக்கிறதுனால அந்த ஜனங்களுக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? நீ வந்தீங்கன்னா உனக்கான பாதையை எதை காட்டி கொடுக்குறாங்களோ அதை வச்சு அந்த மக்களை வந்து சீர்திருத்தம் பண்ணி மேன்மைப்படுத்தி அவங்க கஷ்ட நஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்து போறதுனா தான் நீ வந்து மக்களுக்காக பிரிவு எடுத்து உகந்தவனா பயணம் பண்ணியிருக்கேன்னு நமக்கு ஒரு நல்ல மரியாதை வரும். வந்துட்டு நான் அந்த தண்ணியில நடந்தா, மிதந்துட்டு போனேன், படுத்துட்டு போனேன், பறந்து போனேன் அப்படின்னு பண்ணிட்டு போறதுல என்ன இது இருக்குன்னு நான் கேட்குறேன். சாமி அகத்தியர் உதயமானாரு. அவர் வந்து ஒரு நாட்டுக்கே ஒரு சீர்திருத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு பயணம் பண்ணார். அவருக்கு ஒரு சிஷியனா தேரையர் வந்தான். தேரையரை வச்சு ஒட்டுமொத்த தேசத்துக்கும் சித்த மருத்துவத்தை எடுத்து கற்றுக் கொடுக்குற அளவுக்கு தேரையரை உருவாக்குனார். இன்னைக்கு சித்த வைத்தியம் இருக்குனால தேரையர் உருவாக்குனது தான். புரியுதுங்களா? அப்படி இருக்கணும் இல்லையா? சுவாமி சீசஸ் வெளியே வந்தார். மக்களோட மக்களாக இருந்து மக்களை எப்படியெல்லாம் கர்மாவிலையும் பாவங்களையும் சிக்கினீங்கன்னா நீங்கள் எந்த அடிப்படையில் அகுதி கஷ்டத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு அவர் தான் கஷ்டத்தை நடத்தி காமிச்சிட்டு போனார். புரியுதுங்களா? இந்த மாதிரி கஷ்டம் எங்களுக்குள்ள நீங்கள் மாட்டிக்கிறாதீங்கடா, புரிஞ்சு நடந்துக்கங்கன்னு காட்டி கொடுத்துட்டு போனார். அவரை நேசிக்கலாம். சிறுடி சாய்பாபா மக்களோட மக்களாக வாழ்ந்தார். மக்கள் துயரத்தை தொடச்சாரு இல்லையா? நன்மைகளை காட்டி கொடுத்தாரு. தீமை செயல்கள் படுறவங்களுக்கு ஒரு வழிமுறையை காட்டி அவங்களும் திருந்ததுக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்து அப்படி தெரிஞ்சுனார். அது நியாயம். இந்த பரதேசி தெரிஞ்ச அளவுல மக்களோட மக்களா சீர்திருத்தமா வாழ்ந்தது அப்படிங்கிறது மகான்கள்ல 3 பேர் தான் சாயி எனக்கு தெரியுது. 3 பேர் தான். மீதி எல்லாமே எப்படி இந்த அரசியல்வாதிகள் மாதிரி தான். ஆமா, ஒன்று இப்படி சொன்னால சீசஸ், இன்னொன்று சீரடி, 3வது எங்க கணக்கமிட்டியார். இதை தாண்டி யாரும் தெரியல எனக்கு. அப்புறம் அவங்களெல்லாம் வச்சு நம்ம அங்கே இது இங்கே இது போற அப்படின்னு போயிட்டு இன்னும் சொல்ல போனா சிவனே எங்கிட்ட இந்த பிரதேசத்தை நேரம் வந்துட்டு, ஐயா நான் தாண்டா சிவம் தான். அப்படியா ஐயா கொஞ்சம் நேரம் இங்கே வரமா இரு, அப்புறமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு நீ தான் சிவம்னு காட்டி கொடுத்தது என் குரு தானே. அப்போ அவர் தாண்டா சிவன், நீ சிவம்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது? அவன் வந்து சொல்லட்டும் அப்படின்பேன். ஆமாம் சார், சிவனு இப்படித்தான் செயல்படுவார், இவர் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் போவார். அந்த சித்தரிச்சு நமக்கு அதை வந்து சொன்னது யாரு? குரு தானே. புரியுதுங்களா? அப்ப அவன் இவனுக்குள்ள இருந்து தானே எல்லாம் நடத்துறான். அப்ப இவனும் சிவன் தான், அவனும் சிவன் தான். அப்புறம் என்ன நீ ஒருத்தன் தனியா சிவன் வர போற போடா மயிராடின்னு அப்படியே சொல்லிட்டு வந்தாய். புரியுதானே? சொல்ல அதுதான் உண்மையான ஆன்மீக நிலைப்பாடு. சிவனாகவே இருந்தா கூட குருக்கு மிஞ்சினவங்க கிடையாது. குருக்கு அப்புறம் தான் தெய்வம்லாம். ஒரு குருவை ஆழமா நேசிச்சுட்டு போறவன் வழியில, அந்த குரு வழியில போறவன் வந்து எந்த தெய்வத்தும் வந்து ஐயோ என்னைய காப்பாத்துன்னு கேட்க மாட்டான். எப்படி? ஆமா, குருக்குள்ள பலம் யாருக்குமே இல்லை. அதை வந்து முதல்ல நம்ம எல்லாம் உணரணும். அதுக்காக தெய்வங்கள் இல்லை அப்படின்னு நம்ம வாதாடுறோம்.
அங்கெல்லாம் ஒரு பக்கம் அவங்க இருக்கட்டும், அவங்களுக்குன்னு சிலர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க அவங்கள. நம்ம போய் அவங்கள பார்க்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அவங்களே முடியாம சில மனிதர்கள் சில ஆன்மாக்களை நம்மகிட்ட தானே தள்ளி விடுறாங்க. கூட அவங்க அங்கே உங்களுக்காக ஒருத்தங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான், போய் நீ அங்கே போய் சேருப்போ அப்படிங்காங்கல்ல. குலதெய்வமாகட்டும், காவல் தெய்வமாகட்டும், ஊர் தெய்வமாகட்டும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வட்டம் கோடு தான்ப்பா, அதுக்குள்ளதான் அவங்க நிற்க முடியும். அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அப்போ அதை தாண்டி ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய முடியும்? இவ்வளோ நாளாக என்னை நேசிச்சதுக்காக நான் உனக்கு ஒரு நல்ல இடத்த காட்டுறேன்னா அப்பான்னு சொல்லி தள்ளி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? இங்கே வந்தவொடனே அவன் சௌகரியத்துக்கு இங்கே இருக்கணும் அப்பா, இங்கே இருக்க முடியாதுல்ல. இங்கே நம்ம போடுற சிஸ்டம்லாம் பார்த்துட்டு ஒரு மாதம் 2 மாதத்தில் இது நடா இங்கே நம்மளால இருக்க முடியாதுன்னு ஓடி போயிடுவான். ஓடி போய் அங்கே போய் என்ன செய்வானா, அவன் கும்பிடுற குலதெய்வத்தையும் விட்டுருவான், குலதெய்வம் கூப்பிட்டு கொண்டு வந்து விட்ட இடத்தையும் விட்டுருவான், 3வது இடத்த ஒரு இடத்துக்குள்ள போய்க்கிடுவான். அவன் என்ன சொல்ல, போடா, ஆல்ரெடி உனக்கு 2 பேருக்கு வழி காமிச்சு தடம் காட்டு கொடுத்து நீ வரல, இங்கே வந்து என்னடா வேணா போற, சரி எனக்கு ஒரு கூட்டம் வந்துருக்கு வா, அவ்வளோதான். அவனுக்கு எதுவும் கிடைக்காது. இதெல்லாம் எல்லா மக்களும் உணர்ந்து பயணம் பண்ணணும்ல. அதை உணர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குருகுலம்னாலே குருகுலம் வந்து எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது கூட இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுது.